عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அல்லாவின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லீம்கள் எல்லோரின் மீதும் நிரப்பமாய் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவியில் ஓதப்பட்ட சூரா அராஃப் சிகரங்கள் என்கின்ற பெயரிலே ஒரு சூரா. இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா மனிதர்களினுடைய ஆதி பிதாவான சையதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் நிறைய இடங்களில் அந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கேயும் அல்லாஹு தாலா அங்கே நடந்த நிகழ்வுகளை படிப்பினையாக நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன நிகழ்வு அப்படின்னா, நாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா ஜின் வர்க்கத்தை படைத்திருந்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னால் ஜின்களும் தோன்றியிருந்தார்கள். அவங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நிறைய அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் நிறைய பண்ணனால கடைசியில் அல்லாஹ் என்ன செய்தான், மலக்குகளை அனுப்பி அந்த ஜின்களை எல்லாம் அடித்து ஒழித்து அந்த நேரத்திலே தான் அதிலிருந்து தப்பித்த ஒருவனை தான் சிறைபிடித்து கொண்டு சென்றார்கள். அவன்தான் ஷைத்தான். அவன் வான்லோகத்திற்கு போனவன். கடைசியில் அங்கே இருந்து கடைசியில் அந்த மலக்குகளுக்கு பாடம் நடத்தும் அளவிற்கு அவன் உயர்ந்து விட்டான். இப்போது அதனால தான் அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்தில் நான் உலகத்தில் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் குழப்பம் செய்யக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய், இரத்தங்களை ஓட்டக்கூடியவரையா நீ படைக்கப் போகிறாய் அப்படின்னு ஏன் கேட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த உலகத்தில் ஜின் வர்க்கம் அதைத்தான் செய்தது. ஜின் வர்க்கம் இந்த உலகத்தில் குழப்பம் செஞ்சுட்டு இரத்தத்தை ஓட்டி கொண்டு இருந்தனால மனிதர்களும் அப்படி செய்வார்களே என்ற அடிப்படையில் மலக்குமார்கள் சொல்லும் பொழுது தான் அல்லாஹு தாலா சொன்னான், இல்லை, உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன், உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன் அப்படின்னு சொன்னால் கடைசியில் அல்லாஹு தாலா என்ன செய்தான், மலக்குமார்களுக்கு அந்த உரையாடல் நடந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா சையதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தவன். கடைசியிலே மலக்குமார்களுக்கு முன்னால் அந்த எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களை கேட்கும்பொழுது மலக்குமாரால் சொல்ல முடியல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்போது ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது கல்வியால் தான் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது. இப்போது ஏற்கனவே வானலோகத்தில் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் அசாசில், அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த இல்மை கொடுத்ததற்கு பின்னால் எல்லா மலக்குமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்ய சொன்னான். இப்போ எல்லா மலக்குமார்களும் செய்தார்கள், இப்லீஸ் செய்யலை. அப்போ அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸ் இடத்துல, நான் கட்டளையிட்டும் அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக், நான் ஏவியும் நீ செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது எது? நான் சொல்கிறேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய சொல்லி நீ செய்யலையே, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் அவன் ஷைத்தான் சொல்கிறான், நான் அவரை விட சிறந்தவன், அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், நான் அவரை விட சிறந்தவன். ஏன் அப்படின்னா, என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய்.
அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் ஷைத்தான் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நெருப்பு மேலே நோக்கி பறக்கும், மண் மேலேருந்து போட்டால் கீழே விடும், அதனால் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஷைத்தான் அல்லாஹ்கிட்ட சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொன்னால், இது பெருமை அடிக்கிற இடம் இல்லைப்பா, நீ பூமிக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான். கடைசியிலே பூமியிலே வந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், நாம் சொர்க்கத்திலிருந்து நம்முடைய பதவி இறக்கப்படுவதற்கு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே காரணம்னு சொல்லி அவர்களையும் அந்த சோனத்திலிருந்து கீழே தள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சில வஸ்வசாக்களை போட்டு அல்லாஹ் தடுத்திருந்த அந்த மரத்திலிருந்து கனியை சுவைக்க செய்து விட்டான். அப்போ அதுக்கடுத்து அவர்களுடைய ஆடைகள் விலகி அவருடைய அவயங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. உடனே அவர்கள் தங்களுடைய அவயங்களை மறைத்து கொள்வதற்கு இலைதலைகளை கொண்டு தங்களுடைய அவயங்களை மறைத்து கொண்டார்கள் என்று குர்ஆனில் இந்த சம்பவம் வந்துட்டு அல்லாஹ் கடைசியில் என்ன சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹு தாலாவிடத்திலே மனம் உருகி தௌபா செய்தார்கள், அல்லாஹ் மன்னித்தான் அப்படின்னு வருது. இப்போது விஷயம் என்ன, இந்த சம்பவம் நமக்கு 2 விஷயங்களை சொல்லுது. முதல் விஷயம், ஒரு மனிதன் பெருமையினால் ஒரு பாவத்தை செய்தால் அவனுக்கு கடைசி வரை தௌபாவுடைய வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஏன்னா அவன் தெரியாமல் செய்கிறதில்லை, ஒரு சூழலுக்கு அகப்பட்டு போய் அவன் பாவங்களை செய்யவில்லை. தற்பெருமையில் நான் தான் பெரியவனுங்கிற அடிப்படையில் பாவம் செஞ்சால் அவனுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நீங்கள் என்ன பாருங்கள், குர்ஆனில் யார் யாரெல்லாம் தற்பெருமை அடித்ததாக குர்ஆன் சொல்கின்றதோ, ஷைத்தானாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விரோதியான நம்ரூத், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விரோதியான ஃபிர்அவுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரோதியான அபூஜஹல், உத்துபா, ஷைபா, அபுலஹப் போன்றவங்க யாருக்குமே எனக்கு மன்னிப்பு கிடையாது. என்ன காரணம், இவர்களெல்லாம் தற்பெருமை அடித்தார்கள், தான் தான் என்று சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ் சொன்னதற்கு சருகுதல், அதை நம்ம பாவம்னு சொல்லக்கூடாது. நபிமார்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வேண்டுமென்று தற்பெருமையோடு அந்த செயலை செய்யவில்லை. இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலினால், ஒரு வஸ்வசாவினால், ஏதோ ஒரு விஷயத்திற்கு அகப்பட்டு அவர்கள் செய்துட்டனால அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது. அப்போ என்ன சொல்ல வரோம், நாம் முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமைகளை விட வேண்டும். குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹ் தாலா இந்த பெருமை அடிப்பவர்களை கண்டித்து, பெருமையை கண்டித்து அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா சொன்னதாக, பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வினுடைய மேலாடை தான் பெருமை. அப்போ ஒரு ஆள் பெருமை அடிக்கிறாருன்னா அவன் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வினுடைய மேலாடையை போய் பிடிக்கிறாருன்னு அர்த்தம். இப்போது ஒரு சாதாரண உலகத்தில் ஒரு மனிதர், நம்மை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர், பலத்தில் உயர்ந்தவர் ஒரு மனிதர், அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர், அவருடைய சட்டையை நம்ம போய் பிடிக்கும் பொழுதே அவருக்கு கோபம் நம்மளை என்ன செய்வார், தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பலத்தை காட்டி அதற்குண்டான சரியான பதிலடி நமக்கு தருவார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க, பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. இப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான்னா அல்லாஹ்வுடைய மேலாடையை பிடிக்கிறான்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடியானை அவன் தரத்திற்கேற்றாற்போல் அவன் பதிலடி தருவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த பெருமை அடிப்பது, இந்த ஷைத்தான் அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக ஆனதற்கு முதல் காரணம், முழு காரணம் அவனிடத்தில் இருந்த தற்பெருமை. இல்லைன்னா அவன் அதற்கு முன்னால் வானலோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான். அவனிடத்தில் இருந்த பெருமையின் காரணத்தினால் கியாமத்து நாள் வரை சபிக்கப்படக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம் வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால், குறிப்பாக அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அடியார்களுடைய பாவங்கள் எல்லாம் அதிகப்படியாக மன்னிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து பெருமையை நாம் நீக்க வேண்டும். இன்றைக்கி நம்மளே அறியாமல் நம்மிடத்தில் நிறைய தற்பெருமைகள் விடுகிறது. நம்மை சற்று உயர்வாக நாம் காட்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ மற்ற ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் மட்டமாக நினைக்கிறது, மற்ற இடத்துல ஏதாவது தவறு வந்துட்டால் அவரை ஒரு இலக்காரமாக, இழிவாக நினைப்பது, நம்மை பெரிய ஆளாக நினைப்பது, இது போன்ற எண்ணங்கள் நம்மையும் அறியாமல் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே இது போன்ற குணங்களை நாம் விட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு சொல்கின்றது. வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் பணிவோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழும் பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக.
புனிதம் இருந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை நிரப்பமான முறையிலே நமக்கு தருவதோடு நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.